கடந்த ஜனவரி மாதம் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதராக இருக்கும் செர்ஜியோ கோர் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராகவும் பொறுப்பேற்றார். அதன் பிறகு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வரும் செர்ஜியோ கோர் முதல் முறையாக காஷ்மீருக்கு பயணம் செய்துள்ளார். 2019இல் லடாக் எல்லைப் பகுதியில் இந்திய சீன படைகளுக்கு இடையே நடந்த மோதலுக்கு பிறகு ஒரு அமெரிக்க தூதர் அப்பகுதிக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க தூதர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை சந்தித்த பின் அழகான காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுடன் எடுத்த புகைப்படத்தையும் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக பொறுப்பாளரை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரில் விளக்கமளிக்குமாறு அழைத்துள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுவதை கடுமையாக கண்டித்துள்ள பாகிஸ்தான் அந்த கூற்றை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக கூறியுள்ளது. லே நகரில் இருந்த தலாய் லாமாவை அமெரிக்க தூதர் சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவித்திருந்த நிலையில் கோரின் விமானம் தரையிறங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தை அமெரிக்காவும் திபேத்தும் வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்கவில்லை. இந்திய சீன எல்லையில் உண்மையான கட்டுப்பாட்டுக்கோடு அருகே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக லடாக் உள்ளது. இதன் மேற்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியும் கிழக்கே கட்டுப்பாட்டை கோட்டை ஒட்டி சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அக்சை சின் பகுதியும் அமைந்துள்ளது. திபெத் மீதான உரிமை கோரலுக்கு ஒரு பிரிவினைவாத அச்சுறுத்தலாக சீனா கருதும் தலாய் லாமாவை ஒரு அமெரிக்க தூதர் சந்திப்பது, அதுவும் எப்போதும் பதற்றம் நிலவும் லடாக் மண்ணில் சந்திப்பது சீனாவை சீண்டுவதாகவே அமையும் என்பதால் அந்த சந்திப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு முன்னதாக சீனாவுக்கான சர்ச்சைக்கான சூழல் ராஜதந்திரமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோரின் காஷ்மீர் பயணத்தின் திட்டமிடல் மற்றும் ஏற்பாடுகளே சிக்கலுக்குரியதாக இருந்ததாக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் ஆன மெஹபூபா முஃப்தி விமர்சனம் செய்துள்ளார். ஓவல் அலுவலகத்துடன் உண்மையான நெருக்கத்தை கொண்ட ஒரு தூதர் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளுக்கு சென்று காஷ்மீர் இந்தியாவின் பகுதி என்று கூறியதுடன் சீனாவை பகைத்துக் கொள்ளாமலும் பார்த்துக் கொண்டுள்ளார்.